நேர்களே, கேஎஸ் சூப்பர் மார்க்கெட் ஆஃப் லைசன்ஸிலிருந்து நாம் நேரொருவரை நேரடியாக சந்திக்க உள்ளோம். இவர் மாணவர் விசாவில் லண்டன் வந்து படம் பாட இவருடைய நேரடியாக நாங்கள் இப்பொழுது உங்களுக்கு காண்பிக்க இருக்கின்றோம். இதோ வணக்கம் அவர்களே. வணக்கம். வணக்கம். நாங்கள் உங்களுடன் சிறு பேட்டி ஒன்றை மேற்கொள்ள இருக்கோம். நீங்கள் ஸ்டூடெண்ட் விசாவில் வந்தீர்களா நாட்டுக்கு? நீங்கள் சற்று அமருங்கள். செந்துரன் அவர்களே, நீங்கள் லண்டனுக்கு வந்து எவ்வளவு காலமாகின்றது? ஒன்றரை வருடங்கள் ஆகின்றது. 1.5 வருடங்களில் நீங்கள் என்ன நோக்கத்துடன் லண்டனுக்கு வந்தீர்கள்? ஆனால் நீங்கள் ஸ்டூடெண்ட் விசா, அதாவது மாணவர் விசாவுடனே இங்கே வந்ததாக கூறப்படுகின்றது. மாணவர் விசாவுடன் எப்படி உழைப்பதற்கு இங்கு வந்திருப்பீர்கள்? ஸ்டூடெண்ட் விசாவில் வந்தால் தான் உழைக்கலாம்னு சொல்லிக்கினோம், இல்லாட்டி விட மாட்டினோம் என்று சொல்லிக்கினோம், விசா தர மாட்டோம்னு சொல்லிக்கினோம். படியெல்லாம் அப்படி தான் வந்தவங்க, கொஞ்சம் பேர் அப்படி தான் வந்தவங்க. அப்போ நானும் ஸ்டூடெண்ட் விசா எடுத்து போட்டு வந்தேன். அதாவது உங்களது நண்பர்களால் உங்களுக்கு ஆர்வம் ஊட்டினார்கள். நீங்கள் குறிப்பிட்டு சொல்ல முடியுமா ஒரு சில நண்பர்களின் பேர்? அதாவது முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கஜானன் வந்தார். அவர் தற்பொழுது என்ன செய்கிறார் என்று? கோயிலில் வேலை செய்கிறார். கோயிலில் என்ன ஆடுகள் மாடுகள் போடும் சாணங்களை அள்ளி அதை குப்பையில் கொட்டி சிரிப்பு வரும். அதான் உண்மை நிலவரம் வந்தவர். கோயில் ஆடுகள் மாடுகள் போடும் கொட்டி அதன் மூலம் கிடைக்கும் வருவாயை கொண்டுதான் அவர் இங்கு காலம் தழுகிறார். இன்று நான் உங்களை முழுமையாக பேட்டிக்கு வந்த காரணமே தாங்கள் மீண்டும் தாய்நாடு திரும்ப உள்ளதாகவும் உண்மை நிலவரங்கள் வெளியில் கொண்டு வராமலேயே நீங்கள் போய்விடக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக. இங்கே பலர் பந்தாவாக படங்களுக்கு நிற்கிறார்கள். அதனை உங்களை நேரடியாக உங்கள் வாயின் மூலமாக எடுப்போம் என்று. வேறு ஏதாவது உமக்கு நண்பர்கள் இங்கு உதாரணம் கூற முடியும்? அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப அண்மையில கூட நிராவலன் வந்திருக்கிறாரு. இப்ப சிங்கி அடிக்கிறார். ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு சிங்கி அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப சொன்னா நம்ப மாட்டீங்க. பொடியல் என்ன பொடியல்னா அவனுக்கு பொடியலுக்கு அவனுக்கே சாப்பிட காசு இல்ல. பொடியல் என்ன செய்யறாங்க, அவன்கிட்ட எடுத்து அங்கத்துக்கு காசுதான், அதுக்கு காசா, இதுக்கு காசு, அங்கீதாக்கு காசுதான். அவனுங்க போயல அங்க வேலை. நீங்கள் தற்பொழுது உங்களது பட்ட படிப்புகளை முடித்து விட்டீர்களா? இதை எதிர்பார்த்தேன். நான் இந்த பதிலை எதிர்பார்த்தேன். நீங்கள் மழுப்புவதிலிருந்து உங்கள் கஷ்டம் புரிகிறது. இதுவரை நீங்கள் எத்தனை கடைகளில் வேலை செய்து பல கடைகளில் நான் வேலை செய்தேன். ஏன் உங்களால் ஒரு கடையில் கூட ஒழுங்காக வேலை செய்ய முடியவில்லை? பிடிக்கல. உங்களுக்கு தற்போது ஆங்கிலம் சரளமா பேசுகிறீர்கள் போல இருக்கின்றது. ஆங்கிலம் சரளமான்னு சொல்லலாம். அது ஓரளவுக்கு 1-2 வார்த்தையில பொறுக்கி நடுவில் போறது. அப்பதான் பிள்ளைகளும் பாக்குது என்ன நம்மளை எல்லாத்தையும் இங்க பாக்குது. தற்பொழுது உங்கள் தாய்நாட்டு விஜயத்துக்கான காரணம்? தாய்நாட்டு விஜயத்துக்கான மிஸ் ஆக முடியுது போறேன். கல்யாணம் மாதிரி என்னால் கள்ளமா எல்லாம் நீங்க நிக்கல, அதான் நான் போறேன். நீங்கள் அடிக்கடி கையானன் என்று கூறுவீர்கள். அவர் என்ன இப்பொழுது கள்ள விசாவில் ஆகி இருக்கிறார்? கள்ள விசாலா இருக்கிறாரு தெரியாது. கள்ள விசால இல்ல, ஆனா இருக்கலாம். இதை பார்க்கும்போது கயானன் மிகவும் கவலைப்படுவார். என்றாலும் பரவாயில்லை. அடுத்தது உங்களை இனி ஏதாவது நண்பர்கள் உங்களுக்கு இருக்கிறார்களா இங்கு மிகவும் கஷ்டப்பட்ட நிலையில் பிரான்ஸ் மற்ற அயல் நாடுகளில்? இருக்கிறார். இப்போ கூட லண்டன்ல கூட பாத்தீங்கன்னு சொன்னா வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு இங்க போனார் வினோத்தண்டு. அப்பா என்று சொல்லுவாங்க. அவரு அப்பா இருக்கிறாரு. எங்கடா அப்பா பிரான்ஸ்ல இருக்கிறாரு. இப்ப அவர் அங்க செட்டில் ஆகி அங்க வேலைக்கு போறாரு. அவர் அங்க செட்டில் ஆயிட்டார். தற்காலது உங்கள் வருமானம் எவ்வாறு, எத்தகைய வருமானம் எடுத்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்க என்ன பண்ணா 2 பிரதர் வாங்க, அவருக்கு 2 பிரதர் வாங்க, வாங்கிட்டு போயிட்டு வீட்டை போக வேண்டியதான். இப்ப நீங்கள் அது தாய்நாட்டிலிருந்து மாணவர்கள் வருவதற்கு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதாவது வீட்டில் சண்டை பிடித்து வெளிநாடுகளுக்கு வருகிறார்கள், சொத்துக்களை விற்று வருகிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? வேலைக்கு இப்ப கெடுகிறன் பந்தயம் பிடின்னு சொன்னா நான் ஒன்றும் செய்யலாது. இங்கே வந்து வேலை செஞ்சு பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும்.
இதுக்கு மேல நான் ஒன்றும் சொல்லிடாது. இங்க வந்து கழுத்துல போட்டா மாத்தி போட்டு ரோட்டுல நிக்க விட்டுருவாங்க. நான் கேள்விப்பட்டது உங்கள் ஆசிரியர் பல்கலைக்கழக பேராசிரியராகவும் உங்கள் தாயார் அவர்கள் பிரபல பாடசாலை மகளிர் பாடசாலை ஒன்றின் ஆசிரியராகவும் பணியாற்றுவதாகவும், ஆனால் தற்பொழுது நீங்கள் இங்கு வந்து மிகவும் கேவலமான வேலைகளில் ஈடுபடுவாங்க. கேவலமான என்றால் மலசலம் கழுவுதல், அப்படியான சிறு சிறு கேவலமான வேலைகளில் ஈடுபடுவது மட்டுமன்றி போட்டுகளுடன் தலையில் தொங்க போட்டுக்கொண்டு ரோட்டில் நிற்பது, அப்படி பல்வேறு வீடியோக்கள் தற்பொழுது வெளியாகியுள்ளது இணையதளங்களில். இது பற்றி உங்கள் கருத்து என்ன? இது பற்றிய கருத்து வந்து இது வந்து ஒரு கட்டவிழ்க்கப்பட்ட ஒரு கற்பனை கதை என்றுதான் நான் சொல்ல வேண்டும். இது கட்டவிழ்க்கிறது கற்பனை கதை. வீண் பதந்தியிலே எனது எதிரிகள் இங்கு எப்படி பரப்பி கொண்டிருக்காங்க. நான் இப்படியான எந்த வேலையிலும் செய்யவில்லை, நான் இப்படியான வேலை செய்ய பாருங்க, கடை பாருங்க, இப்படியான கடையில தான் இங்க வேலை செய்யறேன். நீங்க சொல்ற மாதிரி இல்லை, இதெல்லாம் ஒரு கட்டவிழ்க்கப்பட்ட இது. நீ வேண்டுமென்றே என்னை குத்தி காட்டுவதற்கு கேட்பது போல இருக்கிறது, குத்தி காட்டுவது போல இருக்கிறது. ஆனால் அப்படி இல்லை, எண்ணத்தை நீங்க மாற்றிக்கொள்ளும். நன்றி நன்றி செந்திரன் அவர்களே, நீங்கள் இவ்வளவு நேரம் எங்களுடன் பங்கு பற்றியதற்கு. மீண்டும் ஒரு டமார் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் தாயகத்திலோ அல்லது மீண்டும் தாயகத்திலிருந்து நீங்கள் லண்டன் திரும்பிய பின்னரோ சந்திப்போம் என எதிர்பார்க்கின்றோம். ஆனால் நாம் ஒரு கேள்வியை தவறவிட்டோம். நீங்கள் வெளிநாடு சென்று மீண்டும் வரவிருப்பதாக ஒரு வதந்திகள் கதைக்கிறார்கள். வதந்தியிலே அது உண்மை. நான் மறுபடியும் வருவேன். போன்னு எதிர்பார்த்துக்க மாட்டீங்க, ஆனா போயிட்டு வருவேன்னு நீங்க எதிர்பார்த்துக்க மாட்டீங்க. ஆனா வருவேன், வருவேன், கண்டிப்பா வருவேன். ஆர்வம் பாருங்க. ஆனா என்னமான முறையில் வருவீர்கள் என்று எங்களை விளக்கமா சொல்லிடுறேன். அதுதான் சொல்ல மாட்டேன். அது தெரிஞ்ச நாயை சொல்லுறேன், அது தெரிஞ்ச நாயை எங்க போறேன், அது தெரியாதான் நீ போய்கிட்டு இருக்கேன். போறேன், வருவேன், கட்டாயம் வருவேன். நாம் வந்து அதே நம்பிக்கையுடன் மீண்டும் உங்களோட டமா நிகழ்ச்சி இதே காலத்தில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடம் பெற்று செல்கின்றோம். நன்றி செந்துரன்.